சரவணா, உன்னோட குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். பொதுவாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வீட்டுக்கு வந்திருக்க மருமக குடும்பத்தை பிரிச்சிடுவா அப்படின்னு சொல்லி. நான் உன்னோட வீட்டுக்குள்ளே வந்தது உங்களோட குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி உங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக, பிரித்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இல்லை. ஸோ சீக்கிரமே உன்னோட வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு நானும் நல்லபடியாக படித்து நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வோன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். பூங்குடி, நான் வந்து படிக்காதவன் தான், மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன் தான். இந்த படிக்காத சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே பெரிய பாக்கியம். அது ஒரு அழகான பொண்ணை வந்து பெற்ற அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் சரி, அந்த சண்டையில் ஒரு நியாயம் இருக்கும் எப்பயுமே பூங்குடி பக்கம். அது எப்பயுமே எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுக்கும் சரவணனுக்கு. நீ அடிக்கடி சொல்லுவேன், எப்படியாவது சரவணனை வந்து ஏபிசிடி படிக்க வச்சு வாயில் இங்கிலீஷ் வர வைக்கணும் அப்படின்னு. நீ ஆசைப்படுற மாதிரி இந்த சரவணன் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு சொல்லி என் மேலே சத்தியம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த பூங்குடி சீரை முடியத்துக்குள்ளே நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஓகேவா? சூப்பர். ஸோ என்றைக்குமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சன் குடும்பம் சார்பாக உங்களுக்கு தலைப்பொங்கல் சீரு. சூப்பர். ஸோ பொங்கல் அருமையாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே வந்து பொங்கி பொங்கி வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் இங்கே வந்து அவங்களுடைய தலை பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கூப்பிட போற ஜோடி அபி அண்ட் தேவி. வாங்க. அபி அண்ட் தேவி, அழகாக வந்து மாலை மாற்றிக்கிட்டு உங்களுக்கான ப்ராமிசஸ் சொல்லுங்கள். உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா பேச்சு ரொம்ப கேட்காத. நான் உனக்கு உண்மையாக இருக்கேன், எப்பவுமே உண்மையாக இருப்பேன். நான் எவ்வளோ லவ் பண்ண உனக்கு தெரியும். ஸோ இப்போ லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிருப்பேன், உனக்கு உண்மையாக இருப்பேன். சரியா? அபி, எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ என்ன தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கணும். உங்களோட குடும்ப வாரிசு வந்து என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த வாரிசை நல்லபடியாக உங்கள் கையில் ஒப்படைப்பேன் அப்படிங்கிறது என்னோட ப்ராமிஸ். சூப்பர். ரொம்ப அழகா 2 பேரும் வந்து உங்களோட ப்ராமிஸை வந்து சொல்லியிருந்தீங்க. அது நிறைவேறட்டும். அண்ட் சன் டிவி சார்பாக உங்களுக்கு தலைப்பொங்கல் சீரு. ஸோ அடுத்ததாக தலைப்பொங்கல் சீரு கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் சத்யா. கார்த்திக், சத்யா, என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சத்யா, உன்னை நான் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாளுமே நான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக போக போக உனக்கு என்னை பிடிக்கும். நம்ம 2 பேரும் ரொம்ப அருமையான வாழ்க்கையை வாழ்வோன்னு நான் நினைக்கிறேன். என்றைக்குமே உனக்கு உண்மையாக இருப்பேன், குடிக்க மாட்டேன். உன் மேலே சத்தியம். பர்சனலாக வரேன் அதுக்கப்புறம். நிஜமாவே உன்னையும் எனக்கு பிடிக்காது. என்னங்க ஐயா மாறி மாறி உண்மையை பேசுறாங்க? கல்யாணம் வந்து எனக்கே தெரியாம ஃபோர்ஸ் பண்ணி நீ தாலி கட்டிட்ட. இப்போ வரைக்குமே உன்னையும் அக்செப்ட் பண்ணலை, அந்த கல்யாணத்துல நான் அக்செப்ட் பண்ணலை. எப்போ எனக்கு உன் மேலே லவ் வருமோ, வந்துச்சுன்னா அன்னிலேருந்து உன் கை நான் விட மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். ஓகே, உங்களுக்காக சன் டிவியின் தலைப்பொங்கல் சீரு. அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஷாலினி. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து உன்னை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள் வந்து நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னோடய கோபம். நிறைய டைம் பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபேமிலியை பார்த்து பேசு, நிதானமாக பேசுன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய கோபம் தான் பிரச்சனை. ஸோ அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மாற்றிப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்.
லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன்னை ரொம்ப பிடிச்சி தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் வந்தேன். ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது உன்னோட கோபம் வந்து இந்த குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனாலும் இந்த குடும்பம் என்றைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை நான் சகிச்சுப்பேன். ஆனால் இந்த குடும்பத்துலேருந்து உன்னை வெளியே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக மாட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த காஸ்ட் ஐ ப்ராமிஸ் யூ, எப்போவுமே ஒன்றா இருப்போம். சூப்பர். அண்ட் உங்களுக்காக சன் குடும்பத்துடைய தலைப்பொங்கல் சீரு. ஒரு பக்காவான ஜாடிக்கேத்த மூடி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜோடியா இருக்கீங்க. இதே மாதிரி இருங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த தலைப்பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக ஆதிரை அண்ட் பிரபு வாங்க. இந்த தலைப்பொங்கல் அன்னைக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே நான் ரொம்ப கஞ்சமாக தான் இருப்பேன். இப்போது என்கிட்ட வேலையும் இல்லை, நல்ல வேலையெல்லாம் கிடச்சிட்டு நெக்ஸ்ட் பொங்கல் ஆகும்போதுக்குள்ளே நான் கொஞ்சம் லிபரலாக எல்லாருக்குமே காசெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி நான் என்னோடய கேரக்டர் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாவா, சத்யா வந்து உங்க வேலை எப்படியோ உங்க கையில இருந்து பிரிச்சுட்டா. ஆமாம். ஓகேவா? ஆனா நான் எப்படியாவது அந்த வேலை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா என்னோட பொறுப்பு. அது கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு மீறி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அது எல்லாமே சமாளித்து நான் உங்கள் கூடயே இருப்பேன், கைவிட மாட்டேன். அண்ட் வீடை கஞ்சமாக நான் பார்த்துப்பேன். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பி தலைப்பொங்கல் சன் டிவி சார்பாக தலைப்பொங்கல். ஸோ அடுத்ததாக இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோடியும் கூப்பிடலாம் தலைப்பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு. லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஆனந்தி. ஆனந்தி, நான் உன்னை இப்போ காதலிக்கிற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனாலே என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன்னை இப்படியே காதலிப்பேன். ப்ராமிஸ். அன்பு, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட இந்த பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போகக்கூடாது. அதனால் மட்டும்தான் நான் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறேன், இந்த உலகமே எதிர்த்தாலும் இந்த ஆனந்தி எப்போவுமே அன்புக்கு தான். சூப்பர். ஸோ அன்பு ஆனந்தி சன் குடும்பத்துடைய தலைப்பொங்கல் சீரு. ஒரு பாதி கதவு பொதுவா வந்து காதலன் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பே காதலனா கிடைச்சிருக்கான். அதனால இனிமேல் வந்து அவரை கஷ்டப்படுத்தாம அவர் காதலை புரிஞ்சுக்கிட்டு இந்த அவாய்ட் பண்றதெல்லாம் வந்து சீக்கிரமாவே நிறுத்திட்டு அவரோட சேர்ந்து இருங்க. ஓகே? யா.